போன சம்பவத்துல ஹீட்னா என்னன்னு பார்த்தோம்ல. இப்போ அது எப்படி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகுதுன்றத பார்த்துடலாம். ஹீட் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிராவல் ஆகணும்னா அதுக்கு 3 வழி தான் இருக்கு. ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன், இன்னொரு ரேடியேஷன். கண்டக்ஷன்னா சாலிட் நடக்கிறது, கன்வெக்ஷன்னா லிக்விட் நடக்கிறது, ரேடியேஷனுக்கு மீடியமே தேவையில்லை. அவ்வளோதாங்க. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் நம்ம கண்டக்ஷன்னா என்னன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். மேட்டரை மொத்தம் 3 பிரிக்கலாம். சாலிட், லிக்விட், கேஸ். பிளாஸ்மான்னு ஒன்று இருக்குது, அதை தனியாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி சாலிட்ஸில் தாங்க கண்டக்ஷன் நடக்கும். அது ஏன் அப்படின்னு கன்வெக்ஷன், ரேடியேஷன் பற்றி பார்க்குறப்போ உங்களுக்கே புரியும். இப்போ அந்த சாலிட்ஸ் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இது ரெண்டுமே ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறது ஓகே, அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். இப்போ அதில் கடைசி ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அந்த நியூக்ளியஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் மேலே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஒவ்வொரு ஆர்பிட்லையும் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகாத அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற சில எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே போதும் அந்த எலக்ட்ரான்ஸால் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பாரில் ஒரு எண்டில் எடுத்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்டில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஹீட் ஆகி அந்த ஃப்ரீ எலக்ட்ரானே அந்த ஹீட்டை கேரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இந்த ஹீட்டும் இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ இப்படி தான் மெட்டல்ஸில் ஹீட் கண்டக்ஷன் நடக்குது. இதே இது நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மோஸ்ட்லி கம்ப்ளீட்லி ஃபில்லான எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் மட்டும்தான் அந்த நான் மெட்டல்ஸில் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது இல்லைங்களா. ஆனால் நான் மெட்டல்ஸும் ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். டயமண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் நான் மெட்டலான கார்பனால் செய்யப்பட்டது தான். ஆனால் அது செம்மையாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஹீட் ஆக ஆக அந்த பொருளில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் மெட்டல் எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டில் இருக்கிற ஆட்டம்ஸை ஹீட் பண்ணுறப்போ அந்த ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆக 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 அது பக்கத்தில் இருக்க ஆட்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி வைப்ரேஷன் பாஸ் ஆகிட்ட லாட்டிஸ் வைப்ரேஷனால மட்டும்தான் நான் மெட்டல் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெட்டல்லையும் சரி நான் மெட்டல்லையும் சரி ரெண்டுலையுமே இந்த 2 விதமான கண்டக்ஷனுமே இருக்கும். ஆனால் எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது தான் மேட்டர். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ்மெண்ட்னால ஆகிற கண்டக்ஷன் ரொம்பவே அதிகம். நான் மெட்டலில் இந்த வைப்ரேஷனால் கண்டக்ட் ஆகிற ஹீட் தான் அதிகம். ஒரு கதை சொல்லிட்டா சார். நம்ம பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஒரே எண்டில் கனெக்ட் ஆன 2 வேறு மெட்டல்ஸை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி பார்க்குறப்போ அது ஆப்போசிட் எண்டில் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மட்டும் ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணார், இன்னொரு கை தவிர. அப்போ தான் புரிஞ்சு இந்த 2 மெட்டலும் வேறு ரேட்டில் ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் வேறு மாதிரி ஹீட்டை கண்டக்ட் பண்ணுன்றதை பார்த்தோம். நான் மெட்டல்ஸை விட மெட்டல்ஸ் அதிகமாக கண்டக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த மெட்டல்ஸ்குள்ளேயே ஏன் வேறு மாதிரி கண்டக்ட் ஆகுது? அதுக்கு நிறைய சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. இப்போ 2 டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனில் ஒரு பார் எடுத்துக்கிட்டு ஒரு எண்டில் ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிராஸ் செக்ஷனில் 100 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அட் அ டைமில். இப்போ இந்த கிராஸ் செக்ஷனில் அதை விட அதிகமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ண முடியும், அதாவது அதிகமான ஹீட்டை கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது ஏரியாவை பொறுத்து இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. இப்போ ஒரே மாதிரி கிராஸ் செக்ஷனில் ஒரு மெட்டல் பாரை எடுத்துக்கிட்டு ஒரு எண்டை 15 டிகிரி செல்சியஸ் அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுட்டு இன்னொரு எண்டை 50 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஹீட் ஃப்ளோ ஆகுது. அதே இது அந்த இன்னொரு எண்டை 50க்கு பதிலாக 100 டிகிரி செல்சியஸில் வச்சு ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட்டு போன ஹீட்டை விட அதிகமான ஹீட்டு ஃப்ளோ ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஹீட் ஃப்ளோ ஆகுது அப்படின்றது இந்த 2 எண்டுக்கு இடையில் இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை பொறுத்து கூட இருக்குது. பாயிண்ட் நம்பர் 2. இப்போ ஒரே கிராஸ் செக்ஷன் உள்ள ஒரே டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் உள்ள 2 பார்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாரோட 2வது பார் பாதி லென்த்து தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸில் ஹீட்டு ரொம்ப தூரம் கண்டக்ட் ஆகணும், செகண்ட் கேஸில் ஹீட்டு கொஞ்சம் தூரம் கண்டக்ட் ஆனாலே போதும். ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் குறைய அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பாயிண்ட் நம்பர் 3. இப்படி எல்லாத்தையும் அங்கங்கே குட்டியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் இது எல்லாத்தையும் எப்படி ஒன்று கோக்குறதுன்னு ரொம்ப நாளாக யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ தான் நம்ம தலை ஃபோரியர் வந்தார். அவர் மேத்தமெட்டிஷியன்ற ஒரே ரீசனால் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து போயிட்டாரு. ஸோ இப்போ வர அதை தான் நம்ம ஃபோரியர்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் படிச்சுட்டு இருக்கிறோம். மற்ற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இந்த ஒரு ஃபார்முலாக்குள்ளே இருக்குது. ஏரியா கூட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கூடிச்சு. பாயிண்ட் நம்பர் 1. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கூட
ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கூடுச்சு. பாயிண்ட் நம்பர் 2. டிஸ்டன்ஸ் குறையும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கூடுச்சு. பாயிண்ட் நம்பர் 3. அப்புறம் என்னடா இது கேன்னு கேட்குறீங்களா? இதை தான் தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. என்னதான் எல்லா மெட்டலுக்கும் ஒரே கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருந்து ஒரே டெம்பரேச்சர் டிஃபரெண்ட் இருந்து அந்த ரெண்டு மெட்டலுக்கும் ஒரே லென்த் இருந்தாலும் அந்த ரெண்டுமே வேற வேற மெட்டலாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் ஹீட்டை கடத்துறதுக்கு, ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இந்த கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இன்னும் டீப்பாக போனோம்னா இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியே ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளோலாம் வேணாம். முதல்ல ABCD கற்றுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே அதுக்குன்னு ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். ப்ரொஃபசர் ஜூலியஸ் சம்னர் மில்லர்ன்றவர் அவரோட யூடியூப் சேனலில் வேற லெவலில் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருந்தார் இந்த கண்டக்ஷனுக்கு. அதுலேருந்து சில டிட்பிட்ஸ் உங்களுக்காக. ஒரு வுட்டையும் ஒரு மெட்டலையும் பெர்ஃபெக்டாக ஒரு எண்டில் ஜாயின் பண்ணிட்டு அதை சுற்றி ஒரு பேப்பரால் கவர் பண்ணிட்டு அதை நெருப்பு மேலே காட்டுறப்போ வுட்டை சுற்றி இருக்கிற பேப்பர் ஃபஸ்ட்டு கருகுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெட்டலை சுற்றி இருக்கிற பேப்பர் ஃபஸ்ட்டு கருகுன்னு நினைக்கிறீங்களா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாரோட இன்ட்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை சுற்றி இருக்கிற பேப்பர் தான் கருகுன்னு நினைப்போம். ஏன்னா அடுப்பில் இருக்க பாத்திரத்தை இருக்கிறப்போ மர கைப்பிடி சுடாது, ஆனால் இரும்பு கைப்பிடி சுடும் அந்த நினப்பில். அங்கே தான் நம்ம மிஸ்கைட் ஆகிறோம். ஆக்சுவலாக வுட்டை சுற்றி இருக்கிற பேப்பர் தான் ஃபஸ்ட்டு கருகும். இது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பரில் ஹீட்டு பட்ட உடனே மெட்டல் நல்லா கண்டக்ட் பண்ணும் அப்படின்றதுனால அந்த பேப்பர் மேலே இருக்கிற ஹீட்டை உடனே அதை உள்வாங்கி கண்டக்ட் பண்ணி விட்டுரும். ஆனால் வுட்டால் பார்த்தீங்கன்னா மெட்டல் பண்ணுற அளவு ஹீட் அவ்வளோ ஸ்பீடாக அதெல்லாம் கண்டக்ட் பண்ண முடியாதுன்றதுனால பேப்பரோட இந்த பக்கமும் ஹீட் அதிகமாக இருக்குது, அந்த பக்கத்தில் இருக்க வுட்டாலேயும் அதை உள்வாங்கிக்க முடியல. அப்படின்றப்போ ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த பேப்பர் கருகிறது. போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களோட ஒரு கையில் மெட்டல் பாரையும் இன்னொரு கையில் ஒரு புக்கையும் கொடுத்தா எது சில்லுன்னு இருக்குது இல்லை எது கம்மியான டெம்பரேச்சரில் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது ஒரு நல்ல கேள்வி. நம்மள முக்காவாசி பேருக்கு ஏன் எல்லாத்துக்குமே கூட தோணி இருக்கலாம் அந்த மெட்டல் பார் தான் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒன்று நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக்கும் சரி மெட்டல் பாரும் சரி, ஏன்னா ரெண்டுமே அட்மாஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்புறம் எப்படி மெட்டல் பார் மட்டும் சில்லுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஏன்னா மெட்டல் பாரும் சரி புக்கும் சரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஆனால் உங்களோட கை பாடி டெம்பரேச்சரில் இருக்குது. உங்கள் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரை விட அதிகம். தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு ஒரு மேட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த மெட்டல் பாருக்கு அதிகம் அந்த புக் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ உங்கள் கை பட்ட உடனே உங்கள் கையில் இருக்கிற ஹீட்டை மெட்டல் பயங்கர ஸ்பீடாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் பேப்பரால் அந்த அளவு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கையில் தொட்டவுடனே சில்லுன்னு ஃபீல் பண்ணுறது உங்கள் கையிலேருந்து அவ்வளோ ஸ்பீடாக ஹீட்டு போகுது, அதை தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே தவிர அந்த பொருள்களோட உண்மையான டெம்பரேச்சரை கிடையாது. ஸோ ஆன்சர் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இதே கான்செப்ட் தாங்க நீங்கள் மெட்டல் டேப்பை திறக்கிறப்பையும் பிளாஸ்டிக் டேப்பை திறக்கிறப்பையும் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். மெட்டல் டேப் சில்லுன்னு இருக்கும் பிளாஸ்டிக் டேப்பை விட. இதே மாதிரி தான் நல்ல பனிக்காலத்தில் பெட்ல இருந்து கீழே இறங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெறும் தரையில் காலை வைக்கிறதுக்கும் ஒரு கால் மீதியில் கால் வைக்கிறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். வெறும் தரையோட தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம் கால் மீதியோட தெர்மல் கண்டக்டிவிட்டியை விட. உங்கள்கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்குறேன். ஒரு ஹீட்டான இடத்துல ஒரு தெர்மாமீட்டரை கொண்டு போய் வச்சா அடுத்த செகண்ட் மெர்க்குரி லெவல் இறங்குமா ஏறுமா? யோசிங்க யோசிங்க யோசிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் மேலே படும். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹீட்டை அது உள்ளே இருக்கிற மெர்க்குரி கூடும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிளாஸில் பட்டோன்னே அந்த கிளாஸ் லைட்டாக மைல்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸோட எக்ஸ்பேன்ஷனால் அந்த மெர்க்குரி லெவல் லைட்டாக கீழே இறங்கும். அதுக்கப்புறம் எப்போ இந்த கிளாஸ் வந்து அந்த மெர்க்குரிக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறமா மெர்க்குரியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் நமக்கு ரீடிங் காட்டும். ஸோ கரெக்ட் ஆன்சர் தெர்மாமீட்டர் வச்ச அந்த செகண்டில் மெர்க்குரி லெவல் கீழே இறங்கும். இன்னும் சொல்லலாம், ஆனால் ரொம்ப லென்த்தாக போனால் நீங்களே காண்டாயிருவீங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் 100ல் ஒருத்தர். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததில் 1000ல் ஒருத்தியம்மா நீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுவும் தேங்க்யூ ஃபார் கடைசி வரை வாட்சிங். உன் நேர்மையை பார்த்து நான் வியக்கேன்.